வந்தேன் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சீக்கிரம் விட்டுட்டாங்க. இல்லைன்னா 4 மணி 4:30 மணி ஆகும். சரி சாப்பாடு எடுத்துன்னு போடுவோம். நம்ம இங்க யாருக்குறாங்க சாப்பிடாது. கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கினேன். மாங்காய் அங்க மாங்காய் அரைச்சாங்க. கேவுரு அது மாமிக்கிறாங்க எங்க பொண்ணுக்கு. எனக்கும் நேரமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கிடச்சிது. இப்போ நோம்பு வைக்கணும்னு சாப்பிட அரைச்சிட்டு களி கலர் மாட்டாங்க. கஞ்சி காய்ச்சிருப்பாங்க காலையில். அதுக்காக நோம்பு வைப்போம். எனக்கு கோயிலாக போனோம். அந்த கேவுரு அது மாமிக்கிறாங்க எங்கள் பொண்ணுக்கு. எனக்கும் நேரமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கிடச்சிது. இப்போ நோம்பு வைக்கணும்னு சாப்பிட அரைச்சிட்டு களி கலர் மாட்டாங்க. கஞ்சி காய்ச்சிருப்பாங்க காலையில். அதுக்காக நோம்பு வைப்போம். எனக்கு கோயிலாக போனோம். இது கல் மண்ணெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நோம்பு இல்லை. நல்லா தண்ணியில் போட்டு கூட கழுவி காய வச்சுட்டாச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். என்ன நேரம் இல்லை மேலே இருந்து கழிச்சா குரங்கு பூண்டு போயிடும். அதனால சரி நோம்பி காய்ச்சி அரைச்சண்டா காலையில் கஞ்சி காய்ச்சி பிடிச்சிக்கோ. உடம்பு நல்லது. இடுப்பு எல்லாம் வராது. நல்லது உடம்புக்கு. காலையில் பிடிச்சா அதுக்கப்புறம் நோம்பி வைப்போம். இதுமாரி முறத்தை எடுத்துக்கினே நல்லா காய வச்சுட்டு கூட மரம் எடுத்து 2 மரத்தில் நோம்பி காய வச்சு அரைச்சாந்துட்டா நல்லா இருக்கும். இல்லை இன்னும் நல்லா கூட தண்ணியில் கழுவி காய வச்சு அரைச்சாந்தோம்னா இன்னும் நல்லா வேலையாக நல்லா இருக்கும். நோம்புனா நோம்புறதுன்னா என்னதுயா? நோம்பி தான் இந்த மாதிரி பண்றதுக்கு பேர் நோம்புறது அர்த்தமா? நோம்பி தான் பண்ணுறோம். நோம்பி பண்ணுறது அதில் இந்த கல்லுலாம் எப்படி பார்த்தேன். மண் கல்லுலாம் எப்படி பார்த்தியா? இதெல்லாம் வயிற்றுக்கு போனாங்கன்னா வச்சுக்காங்க. அதுக்கு வச்சுனா நோம்புறது. அம்மா வந்துட்டாங்க போல. வாமா. வேலை இருந்து வரீங்களா? ஆயா வந்து கெவுரு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் ஆயிடுச்சு கெவுரு வாயில் வந்து. அம்மா தான் நோம்பி தருவாங்க. அதுல சின்ன சின்ன மண்ணுலாம் இருக்கும். அதெல்லாம் சரி அவங்க நோம்பி கொடுப்பாங்க. இப்படி நோம்புவாங்க. அது நோம்ப வராது. அது பிளாஸ்டிக் மரம் தான். இந்த மரம் இருக்குங்க நல்லா இருக்கும். அந்த மரத்துல நோம்னா மண்ணு நின்றோம். இந்த மரம் வழவழன்னு சொல்லி நிற்பாங்க அம்மா. கொஞ்சம் நோம்பி கொடுமா அவங்களுக்கு நேரம் இல்லை அதை இது பண்ணுறதுக்கு. அதான் நீ பண்ணிங்கிறாங்க பிள்ளைங்க. நானே நினச்சிருந்தேன் உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துங்கிறாங்க பிள்ளைங்க. நான் இப்போ தான் வேலை முடிச்சுட்டு வரேன். வேலை முடிஞ்சிச்சு. மணி பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. சரி சாப்பிடலையம்மா? மதிய சாப்பாடு போங்க சாப்பிடுவேன். சாப்பிட்றேன்ப்பா சாப்பிட்றேன்ப்பா. மீன் குழம்பு சாப்பாடு தான் வச்சிருக்கிறேங்கம்மா. வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம். மண் கல்லாம் நோம்பிக்கு கொட்டிட்டு அப்புறமா எல்லாத்தையும் எடுத்து இன்னொரு வாட்டி அதை நோம்பி மண்ணை கொட்டிட்டு காட்டின கல் இருந்தால் காட்டின கல் இல்லைன்னா அப்படியே கொட்டி அரைச்சிடலாம். இப்போ நோம்புறது கூட நல்லா பண்ணுறது கூட நல்லா தண்ணியில் போட்டு கழுவி உடனே துணியில் வெடி கட்டி காய வச்சு அரைச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். எங்கள் மேலே காய வைக்க முடியாது. குரங்கு வேறு துண்டு போயிடும். அப்படியே கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம். ஒரு களி மாதிரி வெறுமாவு களி மாரி கூட கலரி துண்ணலாம். சில சக்கரை போட்டால் துண்ணலாம். அம்மா கூட சாப்பிடலாம். உப்பு போட்டு கூட உடம்புக்கு நல்லது. சோத்தை கூட களி இது சூடு தான் நல்லது. அப்போல்லாம் இதுதான் சாப்பிடுவாங்க. இப்போ தான் அது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா சிக்கன் ரோஸு அகர் ரோஸு இது வாங்கியாந்து அது வாங்கியாந்து சாப்பிட்றாங்க. இது தெரியாது. அப்போ தான் தெரியும். ஒரு வாட்டி நோண்டிட்டேன். ஒரு வாட்டி நோண்டி போயிட்டேன். இன்னொரு வாட்டி காய்ச்சி கொட்ட வேண்டியது காட்டேன். கழுவி கிடைக்கு காட்டாது ஊற்றலாம். கழுவி தான் காட்டலாம். கழுவி தான் காய்ச்சி வாங்கிக்கிறேன். பார்க்கலாம்யா. காட்டாது ஊற்றலாம். பட்டி கொட்டலாம். இருக்குதா பாரு. எனக்கு தெரியல. கல் இருக்குது. இல்லை பண்ணி பாரு. கல் இருக்குதா இல்லையா? கல்லுலாம் இல்லையா? நல்லா இருக்கு. அப்படியே பொறிச்சு கொட்டிக்கலாம். பொறிச்சு கொட்டிடலாம். இதை மட்டும் ஒரு வாட்டி நோண்டி தாக்கணும். சரி நம்ம சாப்பாடு போட்டு வந்துட்டீங்களா? போட்டு வந்துட்டுமா. 4 மணி ஆக போறதால பசி எடுக்கிற மாதிரி இருக்குது. சாப்பிட்றேன். வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம். இன்னைக்கு சாப்பாடு மீன் குழம்பு மட்டும் வச்சுட்டு போயிட்டோம். நம்ம எதுவும் இன்னைக்கு ரொம்ப செய்யல. சரி மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மீன் குழம்பு மட்டும் வச்சு போனேங்கம்மா.
ரொம்ப கல் மணிலாம் இல்லைம்மா. நான் ரொம்ப கடையில் வாங்குறது இப்போல்லாம் இது பண்ணிடுறாங்கல்ல, கொஞ்சம் சுத்தமாக வச்சு நம்ம இருக்கோமா, நம்ம ஆட்டிட்டு தான் இப்போ வாங்குறோம். ஊர்லெல்லாம் போய் அரைச்சின்னு வருவோம், கதுக்கு போடுவாங்க ஒரு புட்டுக்கிட்டு நிறைய. அதை தந்து கசக்கி காய வச்சு அரைப்போம். இங்கே வந்து எங்கே இங்கே இல்லை இப்போல்லாம் கேவுது. ஊரில் கூட இப்போல்லாம் கேவுது வீட்டில் போட்டுப்போம். கொஞ்சம் பதில் பார்த்து மண் ரொம்ப இல்லை போது கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு சுத்தமாக நோம்பு நேரம்லாம் வந்து இதுமாரி பண்ணி அதெல்லாம் கெட்டு போய் அரிசி எடுத்துன்னு வந்து நம்ம எது செய்யலாமோ செய்யலாம். இதில் கொயக்கட்டை கூட சுடலாம், இதில் புட்டு மாதிரி செய்யலாம். தேங்காயெல்லாம் திரி போட்டு செய்யுமா நல்லா இருக்கும். எதுவெல்லாம் செய்து சாப்பிடலாம். இதில் கேவுருக்கு இதான் மண் பூசி தான் நம்மளுக்கு ஒரு இது நல்லா இருக்குது. அப்படியே தண்ணி போட்டு கழிட்டோம்னா ஒன்றும் இல்லை. இப்போ நாம்பு இதில் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நல்லா ரெண்டு வாட்டி கழிவிட்டு வெடி கட்டி காய வைச்சோம்னா சுத்தமாக வந்து இது கூட நல்லா அரைச்சி போன மாதிரி நல்லா இருக்கும். மிஷினில் போட்டு அரைக்க வேண்டியது தான். புட்டு செய்து சாப்பிடலாம். வந்து முருங்கை பயிர் அதில் போட்டுட்டு நல்லா செஞ்சு எது வேணால் செய்து சாப்பிடலாம். கெவுரு மாவுலாம் எது வேணால் செய்யலாம். ஏன் என் கையை போட்டு எடுக்கிறீங்க? ஏன் பெருக்கி எடுத்துடலாம். அது பெருக்கு நான் வர அது கெவுரு. நம்ம கோதுமை போண்டா சுடலான்னு சொல்லிட்டு மேலே வந்துக்கிறோம்மா. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சரி சாயங்காலமா அவங்க ஏதாச்சும் ஒரு வீட்டில் இருக்காங்க இல்லையா பசங்களுக்குலாம் ஏதாச்சும் கொஞ்சம் செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே தான் அடுப்பு வச்சு கோதுமை மாவு இருந்தது வீட்டில். வெள்ளமும் கோதுமை மாவு போட்டு ஒரு கோதுமை மாவு போண்டா சுட்டு தரலாம், இனிப்பு போண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளம் கட்டி கட்டியாக இருக்குது. கொஞ்சம் வெள்ளம் தூள் பண்ணி அப்புறம் கொதிக்க கொஞ்சம் காய வச்சு கரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம வெடிக்கட்டி அது கொஞ்சம் வெள்ளத்தை கொஞ்சம் தூள் பண்ணிக்கலாம். கட்டி கட்டியாக இருக்குது ரொம்ப. இந்த அம்மிலாம் நல்லா சுத்தமாக கழுவி வச்சுட்டோம். காஞ்சி பிறகு நம்ம நுணிக்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல வெள்ளத்தை நம்ம தூளாக நுணிக்குவோம். நம்ம வெள்ளம் கட்டி கட்டியாக இருக்குதுப்பா, நல்லா தூளாக பண்ணிக்கலாமா? பண்ணிடலாமா. ஒரு வாட்டி அண்ணி இந்த மாதிரி போண்டா சுட்டு கொடுத்துருந்தாங்க. அப்பெல்லாம் நம்ம லீவில் வந்து அரவிந்துக்கு ஜெயத்திக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் விடுவாங்க. சித்திரை மாதத்துல லீவ் விடுறாங்களா, மே மாதம் லீவுக்கு. அப்போ ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சினே இருந்தது. அப்போ வந்து வெறுப்பாடிது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தப்போ அண்ணி இருந்தாங்க. நம்ம சந்தியாவுடைய அம்மா தான். அவங்க பார்த்தீங்கன்னா கோதுமாவும் வெள்ளத்தை வச்சு இந்த மாதிரி போண்டா சுட்டு கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துங்கம்மா. அது எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அவங்க சுட்டு கொடுத்து. ஆனால் அதை எனக்கு அது நினச்சினே இப்போ அவங்க சுட்டு கொடுத்த அந்த போண்டா சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் ஒன்றும் இல்லை, வெள்ளமும் நம்ம கோதுமாவும் தான் போட்டு சுட்டாங்க அன்றைக்கி வீட்டில். அதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா இருந்தது அந்த போண்டா. அதுதான் சரி நம்ம இப்போ செய்வோம் அந்த போண்டாவை அப்படின்னு நினச்சி இப்போ வந்துக்கிறாங்க செய்யலான்னு சொல்லிட்டு. நம்ம கோதுமாவு இருந்தது வீட்டில், நம்ம அரைச்சி வச்சுட்டே இருந்தது. சரி அதை வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுங்கிறோம். வெள்ளம் இன்னும் கொஞ்சம் வச்சு நுழைக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். இருக்கிறத நம்ம தூள் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே வந்தே வந்துட்டு இந்த அம்மியில் தூள் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அங்கே கீழேனாக்கா டங்கு டங்கு இடிச்சுன்னு கிடக்க தேக்குதுங்கம்மா. இது நல்ல ஐடியாவாக இருக்குது. இங்கே இனிமேல் போட்டு இங்கே தான் வந்து நுணுக்கி வச்சுன்னு போயிடணும். நல்லா ஈஸியாக இருக்குது இங்கே இடிச்சு நினைக்கிறது நுணுக்கிறதுக்கு. வெள்ளம் நல்லா தூளாக நுணுக்கிட்டோம்ப்பா. இதில் அள்ளி வச்சுக்கலாம். வெள்ளத்துக்கு வேற வருதுப்பா. ஆமாம்மா, சாயங்காலம் நேரம்ன்றது நல்ல சில்லுன்னு இருக்குமா மேல. இவ்வளவு வெள்ளத்தை நம்ம போட போறது இல்ல. சரி நான் இங்க அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். சரிம்மா. எல்லா வெள்ளத்தையும் சுத்தமா எடுத்து வச்சுக்கலாம்ப்பா. இதுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காய் போட்டு தூள் பண்ணிக்கலாம்ப்பா. வாசனைக்காமா? வாசனைக்கு நம்ம ஏலக்காய் அவ்வளவு போட மாட்டோம். ஆமா, நீங்க அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டீங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அம்மா இருக்காங்களா, அவங்க அந்த ஏலக்காய் போட்டோம்னா ஏதோ ஒரு வாசனை வருதுமா சாப்பிடறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிட மாட்டாங்க. சரியா, அதுக்காகவே அவங்களுக்காக நம்ம ஏலக்காய் அவ்வளோ அப்பப்போ போட மாட்டோம். சும்மா 2 போடுறேன். உங்களுக்கு வேற ஏலக்காய் பிடிக்குன்னா நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணுமா. இனிப்பு கோதுமை போண்டாவாமா? இனிப்பு கோதுமை போண்டாப்பா. மைதால கூட போண்டா சுடுவாங்கம்மா, சூப்பரா இருக்கும். கூட சுடுவாங்க. ஏலக்காய் 2 தான் நசுக்கிறீங்க, சம வாசனையா இருக்குது. இந்த செடி பாருங்கம்மா, நம்ம வச்சு அழகா இந்த கீரை நல்லா பச்சை வந்து இருந்துச்சு. 3 தொட்டில அழகா கீரை வந்துருச்சு. நம்ம அரேஞ்ச் பண்ண வேலை போன வாரம் மழை வந்து பாருங்கம்மா. மழை தண்ணியில வச்சா நல்லா வரும்.
நல்லா மழை தண்ணி பட்டான்னு சொல்லி இங்கிருந்து மொத்த தொட்டி திரும்பி அங்க வச்சாருங்க மழை தண்ணியில. அது இன்னும் ஆச்சுன்னே தெரியல. மழை தண்ணி பட்ட உடனே இந்த செடியெல்லாம் இந்த மாதிரி காஞ்சி போயிடுச்சுங்கம்மா. அதான் என்னப்பா இப்படி பண்ணிட்டியப்பா, அழகா நான் நட்டு வச்சிருந்து கீரை வந்துச்சேப்பான்னா நல்லதா வந்துருமா. இயற்கையா தண்ணி பட்டா நல்லா வளரும்னு நினைச்சேன், அது அப்படி ஆகும்னு எனக்கு தெரியலையே. சரி எப்படியோ ஒண்ணு வளர்த்து இது கொஞ்சம் பரவாயில்லப்பா வந்துச்சு. இந்த 2 கீரை தான் வதக்கிடும் போடுதுப்பா. சரிம்மா வர வச்சுக்கலாமா? சரி நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம். இந்த அம்மி என்னப்பா பண்றது? அம்மி அப்புறம் லாஸ்டா எடுத்து ஓரமா வச்சுக்கலாம். கழுவிட்டு அப்புறம் வச்சிடலாமா? ஆமா அப்புறம் வச்சுக்கலாம். செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கு கோதுமை மாவு போட்டு இனிப்பு போண்டா தான் அம்மா செய்ய போறாங்க. அதை எப்படி செய்யறாங்கன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்க்கலாம். நம்ம அடுப்பு பாத்தியப்பா எப்படி எரியுது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எரியாம கஷ்டப்படுத்திட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தா நல்லா எரியுது. நம்ம கொஞ்சம் தீ கம்மியா இருக்குன்னு சொல்லி தீ அதிகமா எரியும். கேஸ்ல நம்ம சின்ன ட்ரெஸ் பார்த்து வச்சுக்கலாம். ஆமா இங்க வைக்க முடியாது. வைக்க முடியாது, இங்க கம்மியா போடலாம்ப்பா. முன்ன வாட்டி 9-10 போட்டோம். அடுப்பு இறக்கி வச்சிடலாமா? கடாயை முச்சிக்கலாமா?